இங்கே சூரமலைக்கு போயிட்டு வந்துட்டியா சாமி? போயிட்டு வந்துதாங்க. துக்கம் தாங்காம துயரம் தாங்காம வேதனைப்பட்டுட்டு இருக்கிறேன். இப்படியும் இருக்குமா? அப்படி என்ன நடந்தது உனக்கு? சாமியெல்லாம் நல்லா தான் கும்பிட்டு வந்தோம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. சரி. சிவன்மலையிலையா? காங்கயத்துலேருந்து வந்திருந்தா. சரி. அப்புறம் பேசுனது கேட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம் நல்லதாக இருந்தோம், உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். சரி, இப்போ தான் சொல்ல. இப்போ என்ன ஆகிப்போச்சு? என்ன பண்ணுறது, மனசுக்கு சங்கடமாக இருந்ததா சொல்லலையா? வேதனையாக இருக்குது. சொல்ல பிரியம் இருந்தால் சொல்லு, இல்லாட்டி கம்முன்னு சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லாமல் எப்படி இருக்கிறது? என்ன சொன்ன? அதாங்க, அவங்க வீட்டில் அவங்க சொந்தக்காரர் தான், ஃப்ரெண்டோட சொந்தக்காரர் தான், வேற ஒருத்தரும் இல்லை. இந்த பாவாடை கம்பெனி வச்சுருக்காங்க. பவுல் பாவாடை தைக்கிற கம்பெனி. ஆமாம். 4 பசங்க. அவங்க 4 பசங்க 4 பசங்க இருந்து ஒரு பையனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரி. ஆனால் வீடு வாசல் எல்லாமே சம்பாரிச்சு 4 பசங்களுக்கு அவங்கவுங்களும் தனியாக வீடு செட் பண்ணியாச்சு. சரி. அந்தளவுக்கு வருமானம், நல்ல வருமானம் சம்பாரிச்சு நல்ல வசதியாக இருக்கிறாங்க. சரி. நல்லா அப்போ வந்து இந்த அம்மா மட்டும் அந்த 4 பசங்களுக்கு அப்பா இருக்கிறாரில்ல, அவங்க அப்பா மருமக எல்லாத்துக்குமே இந்த அம்மா சமையல் துவைக்கிறது எல்லாம் இந்த அம்மா வேலை தான். சரி. கஷ்டம்தான். கஷ்டம். அந்த 4 பேர் துணி துவைச்சு சமையல் பண்ணி வீடு வாசல் சுத்தம் பண்ணுறது எல்லாம் இந்த ஒன்று தான். மங்குன்னு வேலை ஒன்று தான் செய்ய அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. என்னாச்சு அந்த அம்மாவுக்கு? அந்த அம்மா இறந்துருச்சு. எப்படி? அதைத்தான் பாருங்க. இப்போது 4 பசங்க இருந்ததுன்னா முதல்ல மகனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பேரன் பேத்தி வந்தது, தாங்குன்னு தாங்கியிருக்குது இந்த அம்மா. சரி. அப்படி வளர்த்திருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுறது அது எல்லா வேலையும் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துருக்குது. பார்த்து கடைசியில் என்னாச்சுன்னா அப்புறம் ஒவ்வொரு பசங்களுக்காக கல்யாணம் ஆயிடுது. சரி. 3-4 பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஃப்ரெண்டு சொன்னது தான் நான் சொல்கிறேன், உண்மையே பொய்ன்னு நினச்சிக்காதீங்க. சரி 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 சரி. அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு, அவர் வந்து இந்த அம்மாவை ஒரு வேலைக்காரியாக தான் பார்க்குறதாம்மா. பொண்டாட்டியோ பார்க்கறது இல்லை. ஒரு மனுஷன் இருந்தால் இப்போ நீங்கள் எப்படியோ நல்லா ஜாலியாக பேசலாம். என்ன பண்ணுறது, நம்ம விதி அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேன். வேற என்ன? இப்படியெல்லாம் சொன்ன ஒத்து வைக்க மாட்டேன். விதியா? இப்போ நல்லா ஜாலியாக தான் பேசுகிறீங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு. ஏதோ ஒரு நேரம் முறைச்சிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி அந்த ஃபேமிலியில் இல்லை. சரி. அந்த அம்மாவுக்கு அந்த சிரிச்ச முகத்தில் பேசுறக்க அந்த அந்த ஐயன் பேச்சே பேசுனது இல்லையாமா. சரி சரி. அந்த அளவுக்கு வந்து எப்படி அப்படி குழந்தை 4 குழந்தை பெற்ற பிறகு நல்லா பெருசான பிறகு இந்த மாதிரி பண்ணி பேச்சுவார்த்தை இல்லாமல் அதிகமாக பேச மாட்டாராமா. வேலை மட்டும் வாங்குறதோட சரி, பொம்பளைன்னு ஒரு ஜடமாட்டம் வச்சுட்டு இருந்தாரு. அந்த அம்மா அப்படித்தான் வேலை செஞ்சது, எதையும் நினச்சிக்கல. இருந்தாலும் அந்த அம்மாவுக்குள்ள மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குமல்லோ. சரி, அப்படி இருந்துட்டு போகுது. இந்த மருமக்குமாருகெல்லாம் மக்களுக்கெல்லாம் ஒன்றா கல்யாணமாகி அப்புறம் சந்தோஷமாக இருந்துக்கலான்னு அப்படி பார்த்துருக்குது. அப்புறம் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் ஒன்று கல்யாணமாகி என்னாச்சு, அவங்கவுங்க தனிக்கடித்தனம் ஒத்து வராமல். சரி, ஒத்து வராது. இந்த வீட்டில் குடித்தனம் போயிட்டாங்க. வியாபாரமாக எல்லாம் தனித்தனியாக பிச்சுட்டாங்க. பெரிய குடும்பமாக இருந்தது சின்ன குடும்பமாகி போச்சு. சரி. பெருந்தன்மையாக அப்படியே இருந்திருக்குறாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா இந்த அம்மா அப்புறம் என்ன தனியாக பாடுபட்டுருக்க முடியும்? இவங்க எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த அம்மா தனியாக சாப்பாடாக்கி சாப்பிட்றதுக்கு இவங்க மாதம் ஒரு தொகை கொடுக்கறனா 10 ரூபா கொடுத்த மாதிரி சோத்துக்கே அந்த அம்மா 4 பேரும் சேர்ந்து சாப்பாட்டுக்கு கொடுக்குறதே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. சரி. அந்த அம்மாவுக்கு 10 ரூபா 10 ரூபா அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அளவுக்கு வசதியான இது சம்பாரிச்சவங்க தான், இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அப்போ அந்த பெரியவருக்கெல்லாம் வந்து சாப்பாடு 4 வீட்லேயும் கிடைக்கிது. பெரியவருக்கு எப்படியோ கிடச்சிருது, அவர் போய் சாப்பிட்டு வந்துடுவார். இந்த அம்மாவுக்கு கிடைக்கிறது இந்த அம்மாவுக்கு கிடைக்கிறதே இல்லை. சோறு போடுறதுக்கே அத்தனை சங்கடப்படுறாங்களாமா. அப்புறம் இந்த அம்மா இப்படி ஏதோ சோறே போடுறதுன்னு அறவர்த்து வர்றவங்க சொல்லாமையே இருக்கு, சொந்தக்காரர்கிட்ட சொல்லியிருக்குது. நீ இப்படி சொல்கிறியான்ட்டு ஒரு கட்டில் வாங்கி உட்கார வச்சு அதில் நல்லா கட்டி விட்டாங்களாமா. ஒரு சேரில் உட்கார வச்சு அந்த அம்மாவை கவர் போட்டு கட்டி விட்டாங்களாமா, ஒரு ரூம்குள்ளே போட்டு. நீ இந்த மாதிரி போய் சொல்லுவியா? நீ உன்னை வெளியே விட்டாத்தானே
உன்னை என்னை வெளியே விட மாட்டோம், சோறு நாய்க்கு போட்ட மாதிரி தான் போடுவோம், அது ஒரு நேரம் 2 நேரம் தான் கிடைக்கும், உனக்கு 3 நேரம் சோறும் கிடைக்காது, தின்னுட்டு இங்கேயே கடை அப்படின்ட்டு இப்படியும் பண்ணுவாங்களா? நெசமாக நடந்தது. அப்புறம் சோறு தின்னு திங்கிலினாப்போ அந்த அம்மா குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க ஆள் போட்டு அந்த ஏதோ ஒரு நேரம் மட்டும் விடுறதோட சரி, அப்புறம் லாக் பண்ணி வச்சுறதாம்மா வெளியவே விடாமல். இப்படியே இருந்து பக்கத்து வீட்டுக்குள்ளதான் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு அப்புறம் சொல்லாமல் இருப்பாங்களா? அப்புறம் இது அந்த அம்மா கொஞ்சம் போலீஸ் கேஸ் இல்லை, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அதனால தான் இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டாங்க. மெண்டலாட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் இந்த அம்மா முதல்ல இதுக்கு முன்னாலேயே அந்த ஐயா கூட சண்டை கட்டிட்டு அப்பப்போ எங்கேயோ ஓடிட்டு வருமாமா. ஒரு 4 நாள் இருந்துட்டு எப்படி வருஷத்தில் ஒருக்கா 2வது இப்படி போயிருமாம் வீட்டு விட்டு. சரி, போகாமல் இருக்காதாமா. அப்படி இருந்த அம்மா கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்துருக்கு. பைத்தியம்னு சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு மனசு ரொம்ப கெட்டு போச்சு. பைத்தியம்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் பைத்தியமா, எனக்கு ஒன்றுமே இல்லை சாமின்ட்டு வர்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லுது. இருந்தாலும் எல்லாம் பார்த்து பைத்தியங்கிறாங்கன்னு இந்த அம்மாவுக்கு நிஜமே பைத்தியம் பிடிச்சிட மாட்டிருக்குதுன்னு ஒப்பாரி வச்சுட்டு அப்படி அழுகுதாமா. தலையாக அடிச்சுட்டு ஐயோ என்னை இப்படி பண்ணுறாங்கன்னு சுருக்கு போட போச்சாமா. அப்போவே சுருக்கு போட்டு செத்துடலாம் அப்படின்ட்டு அது எப்படியோ காப்பாற்றி நிற்க வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படி அப்படின்ட்டு பேச்சு வார்த்தையே வாங்க முடியலையாமா. இங்கே நைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்களாமா. ஆளுக்கு மாற்றி பேசுகிறதுனால இந்த அம்மா தொல்லை தாங்காமல் வெளியே போயிடுச்சு. வெளியே போனோமா காணோம். ஒரு 10 நாள் காணான்னு தேடுறாங்க. சரி, கிடைக்கல. 10ஆம் நாள் 11ஆம் நாள் கரெக்டாக பின்னால் அவங்க ஏரியாவிலேயே தான் ஒரு வீட்டுக்கு பின்னால் பால் அடைஞ்ச கிணறு, அதில் இந்த அம்மா சீலை